பஸ் கிச்சன் ஓரளவு க்ளீன் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடணுன்றதுக்காக நான் இன்றைக்கி ரைஸ் தான் செய்ய போகிறேன். அதாவது புளி சாதம் எவ்வளோ சீக்கிரமாக ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலான்றதை பார்ப்போம். நான் ஒயிட் ரைஸ் அடுப்பில் வச்சுருக்கேன். புளி சாதம் செய்யறதுக்கு புளியை ஊற போட்டுக்கிடலாம். இதை பாருங்கள், புளி ஊற வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப குயிக்காக செலவே இல்லாமல் சிம்பிளாக நம்ம எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஒயிட் ரைஸ் பண்ணுறேன். அதுக்கு தேவையான பொருள் புளி, காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம். ஒயிட் ரைஸ் ஆயிடுச்சு. நான் எண்ணெய் வச்சுருக்கேன். கடாயில் கடுகு போட்டுக்கலாம். இது சீக்கிரமாக நம்மளுக்கு அர்ஜென்ட்டுக்கு செய்யணும் போது நம்ம ஈஸி மெத்தடில் செய்திடலாம். கடுகு, கடலைப்பருப்பு, கடுகு தீஞ்சிடக்கூடாது, கூடவே எல்லாத்தையும் போட்டுக்கிடலாம். நல்லா இது காஞ்ச மிளகாய் நிறைய போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், சால்ட். இதுக்கெல்லாம் சால்ட்டு தான் போடணும். சால்ட் மிக்ஸ் பண்ணிக்கிடலாமா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சீக்கிரமாக செய்து சாப்பிட்லாம். நம்ம வெளியில் போயிட்டு வரோம், அர்ஜெண்ட்டாக வெளில போயிட்டு வரோம், இல்லை வெளியில் போகிறோம், நமக்கு வெளி சாப்பாடு ஒத்துக்காது, வீட்டிலே சாப்பிட்டுட்டு போயிடலாம், இல்லை எடுத்துகிட்டு போகலான்னும் போது குயிக்காக பசி எடுக்குது அப்படின்னு பசங்க சொல்லிச்சாங்கன்னா நம்ம உடனே செய்து முடிக்கிற சமையல் இந்த புளி சாதம் தான். கெடாமலும் இருக்கும். வெளியிலலாம் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை கடலைப்பருப்பு கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலராக வரட்டும். ஓகே, புளி ஊற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் கெட்டிமான பதத்துக்கு வரட்டும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி புளி சாதம். நீங்கள் அந்த பொடி இந்த பொடின்னு எதுவுமே போட தேவையில்லை. பாருங்கள், இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் வத்தட்டும். கெட்டி ஆயிடுச்சா பார்க்கலாம். நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாப்பாடு செய்திருக்கேன் பார்த்தீங்களா, அந்த குக்கரில் இதை எடுத்து இதில் போட்டு இதை பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி பதத்தில் நம்ம புளி சாதத்துக்கு ஒயிட் ரைஸ் எடுத்து கிளறிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குயிக்காக முடிக்கலாம். ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு செய்திடலாம். 2 நாளைக்கு கூட கெடாது இந்த மாதிரி புளி சாதம். நம்ம வெளியூர் எங்கன்னா போகும்போது நம்ம எந்த மேலே பொடி இந்த புளி சாத பொடியெலாம் போடவே தேவையில்லை. இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம தேங்காய் தொகையில் அரைச்சி சாப்பிட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இல்லை கத்திரிக்காய் தொக்கு வச்சுக்கலாம். எது வேணாலும் தொட்டுக்க வச்சுக்கிடலாம். சுவையான புளி சாதம் தயாராகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் செய்யலாம். சாப்பாடு ஆயிடுச்சுனாலுமே சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டு ஒரு அடுப்பில் இந்த மாதிரி புளி சாதத்துக்கு புளி தயார் பண்ணிட்டாலுமே போதும். பாருங்கள், சுவையான புளி சாதம் தயாராகிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? பார்க்கலாமா? டேஸ்ட் பார்க்கலாமா? சுடாக இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க. புளி சாதம் அருமை. கோயில் புளி சாதத்தை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அது ஒரு டேஸ்ட்டு, இது வேறு விதமான நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த புளி சாதம் வச்சதுன்னா செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். சூப்பர். இப்போ நான் அந்த கேரட்டை வச்சு கேரட் அல்வா செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிள் மெத்தடில். முதல்ல அந்த கேரட்டை நல்லா துருவிக்கலாம். இதில் துருவி எடுத்துக்கிறேன். இந்த கேரட் துருவல் மாடல் ரொம்ப ஈஸியாக இருக்குது. துருவி எடுத்துக்கலாம் எல்லா கேரட்டையும். முதல்ல இந்த டாப்பும் பாட்டமும் கட் பண்ணிவிட்டு முதல்ல எல்லா கேரட்டையும் துருவி எடுத்துக்கிடலாம். கேரட் துருவிட்டு வந்துட்டேன். நம்ம நல்லா உதிரியாக எடுத்துக்கிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கேரட் அல்வா. இப்போ நான் நெய் போட்டுக்கிறேன். நெய் விழமாட்டுது, கொஞ்சம் ஸ்பூன் வச்சு எடுத்து போடலாம். விழ மாட்டேன்றது.
உருக்கி இருக்கலாம், உருக்காமல் விட்டுட்டேன். இப்படி இதிலே கேரட்டை போட்டு நான் மிக்ஸ் பண்ணிடுவேன், வதக்கிடுவேன். கொஞ்சமாக பாதாம் இது முந்திரி பருப்பு, துருவின கேரட், இதிலே இப்படி வதக்கிக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். இது வந்து நம்ம நெய்லேயே வதக்கணும். இந்த கேரட், துருவின கேரட்டை நல்லா நெய்லேயே சிம்லேயே வச்சு வதக்கணும். அதுக்கப்புறம் பால்லையே வேக வைக்கணும். நல்லா வதங்கிட்டு கொஞ்சமாக கம்மியாக வந்துடும். இப்போ இவ்வளோ இருக்குது இல்லைங்க, வேக வேக கொஞ்சமாக கம்மியாயிடும் கேரட். இப்போ இது மாதிரியே நம்ம சிம்மில் வச்சு அப்பப்போ இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நெய்லேயே வதங்கிட்டோன்னு கொஞ்சம் கூட நெய் போட்டுக்கலாம். ரொம்ப நெய் போட்டாலும் மாதிரி திகட்டிடும் அல்வா, கேரட் அல்வா. சிம்மில் தான் வச்சுருக்கேன். அப்பப்போ கிளறி விடுவோம். கேரட்டை மாதிரி நல்லா நெய்லேயே வதக்கிட்டேன். என்ன பண்ண போகிறேன், பால் ஊற்றிக்க போகிறேன். பால் ஊற்றி அதில் வேக வைக்க போகிறேன். இந்த பால்லையே வேகணும். இப்போ இந்த கேரட் சிம்லேயே இருந்தாலும் பரவாயில்ல, பொறுமையாக வேகட்டும். நல்லா வெந்து இது இன்னும் கம்மியாக வந்துடும். இப்படியே வச்சுருவோம். பால்லையே வேகட்டும், சிம்லேயே இருக்கட்டும். எவ்வளோ அழகாக பால் இந்த கேரட்டில் ஊற்றின பிறகு அப்படியே பொங்கி வருது பாருங்கள். நல்லா அழகாக வேவுது. நம்ம சிம்மில் தான் வச்சு செய்யணும், பொறுமையாக செய்யணும். கேரட் அல்வா மட்டும் பொறுமையாக வேக வைக்கணும். இப்படியே கொஞ்சமாகிடும், வேக 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 கொஞ்சமாகிடும். தேவைக்கு கலர் வேணுன்னா கேசரி பவுடர் போடலாம், இல்லை இந்த கலரே போதுனாலும் விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். நிறைய பால் இருக்குது, நல்லா வேகட்டும். சரி, கேரட்டும் இருக்குது, பால் இருக்குது, நெய் இருக்குது, முந்திரி பருப்பு இருக்குது. அதனால் சரி கேரட் வேஸ்ட்டாக போக தேவையில்ல, பால் நிறைய இருக்கிறதுனால கேரட் அல்வா பண்ணலான்ட்டு பண்ணுறேன். சுவையான கேரட் அல்வா. என்ன அழகாக வேகுது. அப்படியே கேரட்டும் பாலும் சூப்பராக வேகுது பாருங்கள். வேகட்டும். அப்படியே கொஞ்சம் கிளறி விடணும். அப்படியே விட்டுட்டா ஒரு பக்கம் மட்டும் வேகும், மற்ற பக்கம் கேரட் வேகாது. அதனால் இது மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஈவனாக வேகும். அப்போ தான் கொஞ்சம் நேரம் இப்படி வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து கிண்டி விட்டுட்டு அது ஒரு பக்கம் அப்படியே வைக்கணும்லாமா. மறுபடியும் தவறுங்க, கிளறி விடணும். பால் கோவா மாதிரி இருக்கும். இப்போ நல்ல கெட்டிமான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுக்கணும். பால்லையே வெந்திருக்கு பாருங்கள். நம்ம கேசரி பவுடர் வேணுன்னா போட்டுக்கலாம். எனக்கு அது இஷ்டம் இல்லை கேசரி பவுடர் போடுறதில்ல. அதனால் இது அப்படியே மறுபடியும் நல்லா வற்றி வரட்டும். இப்போ எவ்வளோ போட்டால் பாருங்கள், எவ்வளோண்டா வந்துச்சு பாருங்கள் கேரட். இன்னும் நல்லா வேகணும். பால் கொஞ்சம் அதிகமாகிடுச்சின்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சமாக கேசரி பவுடர் ஒன்றா போட்டுக்கிடலாம். இன்னும் வேகட்டும். கொஞ்சமாக நெய் போட்டுக்கிடலான்னு நினைக்கிறேன். போதும், ஏற்கனவே நிறையவே நெய் போட்டேன். ஃபைனலாக தான் சர்க்கரை போட்டு இறக்கணும். கொஞ்சமாக கேசரி பவுடர் போட்டு, கொஞ்சமாக, ரொம்ப வேண்டாம். இதெல்லாம்
கொஞ்சம் கலர் வரும், நல்லாயிருக்கும் பார்க்கையே. இனிமேல் நம்ம சக்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு கொஞ்சம் அடிக்கணும். இப்போ கிளறிக்கிட்டே தான் இருக்கணும். நல்லா கேரட் அல்வா இன்னும் கூட சின்ன சின்னதாக துருவிக்கிடலாம். ஒரு சிலர் வேக வச்சே பண்ணிடுவாங்க, அது ஈஸியாக முடியும். ஒரு சிலர் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் செய்வாங்க. நான் கொஞ்சம் துருவல் பெரிய பெரிய துருவலில் துருவிட்டேன். சக்கரை போட்ட பிறகு தான் கலரே அழகாக மாறுது கேரட் அல்வா. சுவையான கேரட் அல்வா தயாராகிடுச்சு. அப்படியே நல்லா வெந்து வரட்டும். சுவையான கேரட் அல்வா செய்யிட்டேன் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாமா? ஸ்பூன் வச்சுருக்கேன்ல, இந்த ஸ்பூனில் எடுத்து ஊதி. வெரி டேஸ்டி. அப்பா செம்ம டேஸ்ட்டு. சக்கரை போட்டது அப்படியே மெல்ட் ஆகுது. நல்லா வெந்துச்சு கேரட்லாம். கேரட் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு ஒரு வாரம், அதனால தான் கலர் கேரட் கலர் ஆரஞ்சு கலராக வரல. இதே புது கேரட்னால் நல்லா ஆரஞ்சு கலராக வந்திருக்கும். இதுக்கு ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால கலர் வரல. டேஸ்ட்டு நல்லா இருக்கானு. சுவையான கேரட் அல்வா தயாராகிடுச்சு. இன்னும் நல்லா ஒட்ட வரட்டும். கேரட் அல்வா தயாராகிடுச்சு. இதை பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துடுச்சு. இப்போ இது கெடவே கெடாது, ஏன்னா நம்ம சர்க்கரை பாகு போட்டிருக்கோம். அதுவும் நல்ல கெட்டியமான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ சுவையான கேரட் அல்வா தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இதை பாருங்கள், சட்டியில் ஒட்டாமல் இருக்குது. உங்களுக்கு இந்த கேரட் அல்வா பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கிண்ணத்தில் போட்டு அழகாக ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம ப்ரெசன்ட் பண்ணும்போது பார்க்க அழகாக இருக்கும். நெய் நான் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிக்க போதும். ஒரு 3 கரண்டி நெய் போட்டுருக்கேன் போதும். சூடாக இருக்குது. சுவையான கேரட் அல்வா தயாராகிடுச்சு. இப்போ நான் அந்த கேரட்டை வச்சு கேரட் அல்வா செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிள் மெத்தடில். முதல்ல அந்த கேரட்டை நல்லா துருவிக்கலாம். இதில் துருவி எடுத்துக்கிறேன். இந்த கேரட் துருவல் மாடல் ரொம்ப ஈஸியாக இருக்குது. துருவி எடுத்துக்கலாம் எல்லா கேரட்டையும். முதல்ல இந்த டாப்பும் பாட்டமும் கட் பண்ணிவிட்டு முதல்ல எல்லா கேரட்டையும் துருவி எடுத்துக்கிடலாம். கேரட் துருவிட்டு வந்துட்டேன். நம்ம நல்லா உதிரியாக எடுத்துக்கிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கேரட் அல்வா. இப்போ நான் நெய் போட்டுக்கிறேன். நெய் விழமாட்டுது, கொஞ்சம் ஸ்பூன் வச்சு எடுத்து போடலாம். விழமாட்டேன்றது. உருக்கி இருக்கலாம், உருக்காமல் விட்டுட்டேன். இப்படி இதிலே கேரட்டை போட்டு நான் மிக்ஸ் பண்ணிடுவேன், வதக்கிடுவேன். கொஞ்சமாக பாதாம்
முந்திரி பருப்பு, துருவின கேரட், இதிலே அப்படியே வதக்கிக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். இது வந்து நம்ம நெய்லேயே வதக்கணும். இந்த கேரட், துருவின கேரட்டை நல்லா நெய்லேயே சிம்லேயே வச்சு வதக்கணும். அதுக்கப்புறம் பால்லையே வேக வைக்கணும். நல்லா வதங்கிட்டு கொஞ்சமாக கம்மியாக வந்துடும். இப்போ இவ்வளோ இருக்குது இல்லைங்க, வேக வேக கொஞ்சமாக கம்மியாயிடும் கேரட். இப்போ இது மாதிரியே நம்ம சிம்மில் வச்சு அப்பப்போ இது மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். நெய்லேயே வதங்கிட்டோன்னு கொஞ்சம் கூட நெய் போட்டுக்கலாம். ரொம்ப நெய் போட்டாலும் மாதிரி திகட்டிடும் அல்வா, கேரட் அல்வா. சிம்மில் தான் வச்சுருக்கேன். அப்பப்போ கிளறி விடுவோம். கேரட்டை மாதிரி நல்லா நெய்லேயே வதக்கிட்டேன். என்ன பண்ண போகிறேன், பால் ஊற்றிக்க போகிறேன். பால் ஊற்றி அதில் வேக வைக்க போகிறேன். இந்த பால்லையே வேகணும். இப்போ இந்த கேரட் சிம்லேயே இருந்தாலும் பரவாயில்ல, பொறுமையாக வேகட்டும். நல்லா வெந்து இது இன்னும் கம்மியாக வந்துடும். இப்படியே வச்சுருவோம். பால்லையே வேகட்டும், சிம்லேயே இருக்கட்டும். எவ்வளோ அழகாக பால் இந்த கேரட்டில் ஊற்றின பிறகு அப்படியே பொங்கி வருது பாருங்கள். நல்லா அழகாக வேவுது. நம்ம சிம்மில் தான் வச்சு செய்யணும், பொறுமையாக செய்யணும். கேரட் அல்வா மட்டும் பொறுமையாக வேக வைக்கணும். இப்படியே கொஞ்சமாகிடும், வேக 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 கொஞ்சமாகிடும். தேவைக்கு கலர் வேணுன்னா கேசரி பவுடர் போடலாம், இல்லை இந்த கலரே போதுனாலும் விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். நிறைய பால் இருக்குது, நல்லா வேகட்டும். சரி, கேரட்டும் இருக்குது, பால் இருக்குது, நெய் இருக்குது, முந்திரி பருப்பு இருக்குது. அதனால் சரி கேரட் வேஸ்ட்டாக போக தேவையில்ல, பால் நிறைய இருக்கிறதுனால கேரட் அல்வா பண்ணலான்ட்டு பண்ணுறேன். சுவையான கேரட் அல்வா. என்ன அழகாக வேகுது. அப்படியே கேரட்டும் பாலும் சூப்பராக வேகுது பாருங்கள். வேகட்டும். அப்படியே கொஞ்சம் கிளறி விடணும். அப்படியே விட்டுட்டா ஒரு பக்கம் மட்டும் வேகும், மற்ற பக்கம் கேரட் வேகாது. அதனால் இது மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஈவனாக வேகும். அப்போ தான் கொஞ்சம் நேரம் இப்படி வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து கிண்டி விட்டுட்டு அது ஒரு பக்கம் அப்படியே வைக்கணும்லாமா. மறுபடியும் தவறுங்க, கிளறி விடணும். பால் கோவா மாதிரி இருக்கும். இப்போ நல்ல கெட்டிமான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுக்கணும். பால்லையே வெந்திருக்கு பாருங்கள். நம்ம கேசரி பவுடர் வேணுன்னா போட்டுக்கலாம். எனக்கு அது இஷ்டம் இல்லை கேசரி பவுடர் போடுறதில்ல. அதனால் இது அப்படியே மறுபடியும் நல்லா வற்றி வரட்டும். இப்போ எவ்வளோ போட்டால் பாருங்கள், எவ்வளோண்டா வந்துச்சு பாருங்கள் கேரட். இன்னும் நல்லா வேகணும். பால் கொஞ்சம் அதிகமாகிடுச்சின்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சமாக கேசரி பவுடர் போட்டுக்கிடலாம். இன்னும் வேகட்டும். கொஞ்சமாக நெய் போட்டுக்கிடலான்னு நினைக்கிறேன். போதும், ஏற்கனவே நிறையவே நெய் போட்டேன். ஃபைனலாக தான் சர்க்கரை போட்டு இறக்கணும். கொஞ்சமாக கேசரி போட்டு கொஞ்சமாக, ரொம்ப வேண்டாம். இதெல்லாம் கொஞ்சம் கலர் வரும், நல்லாயிருக்கும் பார்க்கையே.
இனிமேல் நம்ம சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு கொஞ்சம் அடிக்கணும். இப்போ வந்து கிளறிக்கிட்டே தான் இருக்கணும். நல்லா கேரட் அல்வா இன்னும் கூட சின்ன சின்னதாக துருவிக்கிடலாம். ஒரு சிலர் வேக வச்சே பண்ணிடுவாங்க, அது ஈஸியாக முடியும். ஒரு சிலர் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் செய்வாங்க. நான் கொஞ்சம் துருவல் வந்து பெரிய பெரிய துருவலில் துருவிட்டேன். சர்க்கரை போட்ட பிறகு தான் கலரே அழகாக மாறுது கேரட் அல்வா. சுவையான கேரட் அல்வா தயாராகிடுச்சு. அப்படியே நல்லா வெந்து வரட்டும். சுவையான கேரட் அல்வா செய்யிட்டேன் பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாமா? ஸ்பூன் வச்சுருக்கேன்ல, அந்த ஸ்பூனில் எடுத்து ஊதி. வெரி டேஸ்டி. அப்பா செம்ம டேஸ்ட்டு. சர்க்கரை போட்டது அப்படியே மெல்ட் ஆகுது. நல்லா வெந்துச்சு கேரட்லாம். கேரட் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு ஒரு வாரம், அதனால தான் கலர் வந்து கேரட் கலர் ஆரஞ்சு கலராக வரல. இதே புது கேரட்னால் நல்லா ஆரஞ்சு கலராக வந்திருக்கும். இதுக்கு ஃப்ரிட்ஜில் இருந்தனால கலர் வரல. டேஸ்ட்டு நல்லா இருக்காங்க. சுவையான கேரட் அல்வா தயாராகிடுச்சு. இன்னும் நல்லா ஒட்ட வரட்டும். கேரட் அல்வா தயாராகிடுச்சு. இதை பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துடுச்சு. இப்போ இது வந்து கெடவே கெடாது, ஏன்னா நம்ம சர்க்கரை பாகு போட்டிருக்கோம். அதுவும் நல்ல கெட்டியமான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ சுவையான கேரட் அல்வா தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள், சட்டியில் ஒட்டாமல் இருக்குது. உங்களுக்கு இந்த கேரட் அல்வா பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கிண்ணத்தில் போட்டு அழகாக ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம ப்ரெசன்ட் பண்ணும்போது பார்க்க அழகாக இருக்கும். நெய் நான் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிக்க, போதும். ஒரு 3 கரண்டி நெய் சாப்பிட்டுக்கலாம், போட்டுருக்கேன். போதும். சூடாக இருக்குது. சுவையான கேரட் அல்வா தயாராகிடுச்சு. புளி சாதம் செய்துட்டேன். அடுத்தது தயிர் சாதம் செய்யப்படுறேன். தயிர் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு செய்யப்படுறேன். இந்த 4 உருளைக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். அதுக்கு வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு 3 கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். தயிர் பாக்கெட் ஒன்று இருக்குது. தயிர் சாதம் செய்யப்படுறேன். பழைய சாப்பாடு இருக்குது, அது அப்படியே தயிர் சாதம் செய்யட்டேன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு பண்ணிட்டு வரேன். புளி சாதம், உருளைக்கிழங்கு, தயிர் சாதம். சால்ட்டு, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். மிளகாத்தூள்
மிக்ஸ் பண்ணிவிடலாம். தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். தயிர் சாதம் செய்ய போகிறேன். பழைய சாதம் இருக்குது, அதில் தயிர் சாதம் செய்ய போகிறேன். பழைய சாப்பாடு எடுத்து புழிஞ்சு வச்சுக்க போகிறேன் தட்டில். அதிலே கருவேப்பிலலாம் இருக்குது. கடுகு, பச்சை மிளகாய், இஞ்சி, இதிலே கருவேப்பிலை இருக்குது. தயிர், பழைய சோறு, கருவேப்பிலை, பால், சால்ட், உருளைக்கிழங்கு ஆயிடுச்சா, தயிர் சாதம் ஆயிடுச்சா, புளி சாதம் பண்ணிட்டேன்னா அடுத்தது கேரட் அல்வா எல்லாம் ரெடி. இன்றைக்கி லஞ்சு பிரமாதமான லஞ்ச். உங்களுக்கு இந்த லஞ்சு இந்த கேரட் அல்வாலாம் பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.